இந்த 3 அடி குட்டி பொண்ணு முன்னாடி 6 அடி இருக்கிறனா என்னைக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த 3 அடி பையன் முன்னாடி நான் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்பா, ஜுன்னு வந்துட்டான். வந்து சாரி சொல்லுங்க வாங்க. நான்லாம் அவன்கிட்ட வரமாட்டேன். நீ வேணா அவனை இங்கே கூட்டிட்டு வா. சரி. ஹாய் ஆண்டி. ஹாய் தங்கம். ஜுன்னு நீ உள்ள போ. இது என்னம்மா, என் கூட நீங்களும் உள்ள வரமாட்டீங்களாமா? நான் இல்லைனாலும் உன் பக்கத்துல லக்கி இருக்கால, லக்கி பாத்துப்பாடா. கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. நீங்க இல்லனாலும் ஜுன்னுவை நான் பாத்துப்பேன் ஆண்டி. நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, இந்த சிசீந்தர் எங்க இன்னும் ஆளை காணோம்? ப்ரோ, நீ என் கூட வா. என் அப்பா உன்கிட்ட சாரி சொல்றேன்னு சொன்னாரு. வா. உன்னை விட புத்திசாலியான ஒரு பொண்ணு பிச்சை போட்டதுனால தான் உனக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. இனிமே வெற்றிங்கிற வார்த்தைக்கு உன்னை நான் எப்படி தள்ளி வைக்கிறேன்னு பாரு. அந்த வெற்றிங்கிற வார்த்தைய நிரந்தரமா என்னோட முகவரியா எப்படி மாத்திக்கிறேன்னு உனக்கு காட்டுறேன்டா. உனக்கும் நீ வெற்றி அடைய காரணமா இருந்து உனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கும் இதுதான் என்னோட சேலஞ்ச். என்னாச்சு மோகன் அண்ணா? கார் திடீர்னு நின்னு போச்சுமா, என்னன்னு பாக்குறேங்க. ம். என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி ஓடுறாங்க. என்னாச்சுங்கம்மா? நம்ம கார் சரியானதுக்கு அப்புறமா போறேன். நீங்க அவரை கிளம்ப சொல்லிடுங்க. சரிங்க மேடம், ரொம்ப லேட் ஆயிட போகுது. நான் தான் வெயிட் பண்றேன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் அவரை கிளம்ப சொல்லுங்க. சரிங்கம்மா. என்ன டிராப் பண்ண சொல்லி கேட்டுட்டு நீங்க ஏன் டிராப் ஆயிட்டீங்க? நேத்து நான் அர்ஜுன் கூட சண்டை போடுறத நினைச்சு நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா? காரணம் இருந்ததுனால தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாதுங்க. நானும் இந்த மனித நேயத்தெல்லாம் மதிக்கிறவன் தான். வாங்க, டிராப் பண்றேன். என்ன என்ன சாதா கால் பண்ணா ஃபோன் எடுக்கல, வீடியோ கால் பண்ணா மட்டும் உடனே ஃபோன் எடுத்துட்ட? என்ன விஷயம்? நான் கட் பண்ணாலும் நீ கால் பண்ணிக்கிட்டே இருக்கல்ல, அதனாலதான். நான் இப்ப பயங்கர கோவத்துல இருக்கேன். அந்த கோவம் எப்படி இருக்குன்னு நீ பாக்கணும்ல. ஆமாமா, நல்லா தெரியுது. நீ கோவமா இருக்கியா இல்ல கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியான்னு. என்ன, என்னோட கோவத்தை பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு உனக்கு பார்த்தாதான் தெரியும் தான் நான் வீடியோ கால எடுத்து பேசிட்டு இருக்கேன். உன் சீரியஸ்னஸ் நான் பார்க்கணும்னு போன் எடுத்தியா இல்ல என்ன பாக்குறதுக்காக நீ கால் அட்டெண்ட் பண்ணியா? இங்க பாரு விவேக், என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வர்றது எனக்கு பிடிக்கல. என்ன பத்தி நீ யோசிச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் நீ திட்டு வாங்குறதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. என்ன பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு உன்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணாத. ஓஹோ, அப்போ எங்க வீட்ல என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லு. இதுக்கு என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு உன்னை பார்க்க வரலங்கிறதுனால என்ன நடந்திருக்குமோன்னு யோசிச்சிருப்ப, கவலைப்பட்டிருப்ப, அதானே? அவ்ளோ சீனெல்லாம் இல்ல. உனக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன்னை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு விருப்பப்படல. இன்னொரு தடவை தயவு செஞ்சு கால் பண்ணாத. ஓ, கால் பண்ணாதானே சொல்றேன்னா ஈவினிங் டைரக்டா வந்து பாருன்னு தானே அர்த்தம். எப்பா சாமி, நான் ஒரு விஷயத்த சொன்னா நீயா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற? நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் உனக்கு சாதகமா தான் நீ மாத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உன்னை நான் முழுசா மறக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இருக்கேன். நீயும் அதே மாதிரி என்ன மறக்க ஆரம்பிச்சதான் அது உனக்கும் நல்லது. இதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப நீ கால் பண்ணி என் முன்னாடி வந்து நின்னு என்ன வெறுப்பேத்தாத. வைக்கிறேன். பாய். ஜானு ஜானு அம்மா, லக்ஷ்மி வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேம்மா. ஒரு நிமிஷம் இருப்பா. லக்ஷ்மி நம்ம கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி இருந்தா. அவ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கான்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமா தான் இருக்கும். அவ என்ன சொல்ல வர்றான்னு கேட்டுட்டு போயேன்பா. ஆமா, லக்ஷ்மி அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைக்கிறா? என்னமோப்பா, எனக்கும் என்ன விஷயம்னு தெரியல. ஆனா அவ சொன்னாலும் சொல்லலைனாலும் எது எப்படி இருந்தாலும் கூட நாம சொல்ல வேண்டியதை சொல்லித்தானப்பா ஆகணும். லக்ஷ்மி கிட்ட நாம பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இத பாருப்பா, சில விஷயங்களை நாம எவ்வளவு தூரம் மறைக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. சில விஷயங்களை எவ்வளவு சீக்கிரமா சொல்றோமோ அவ்வளவுக்கு நல்லது. உன் மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அத வெளியில சொல்லாம நீ மனசுக்குள்ளே வச்சிருக்க. குறைஞ்சபட்சம் லட்சுமி வந்ததுக்கு அப்புறமாவது அவகிட்ட உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லிடுப்பா. நீ எதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கனே எனக்கு சுத்தமா புரியலமா. நீ கொடுத்த புடவையே சந்தோஷமா வாங்கிக்கிட்டா. சொன்ன உடனே ஃபங்க்ஷனுக்கு கூட கட்டிட்டு வந்தா. அதுல இருந்து தெரியலையா லக்ஷ்மிக்கு உன் மேல விருப்பம் இருக்குன்னு? அம்மா, நீ ஏதோ ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். நீ தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. லக்ஷ்மி மனசுல உண்மையிலேயே என்ன இருக்குன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? தேவையில்லாத கற்பனைகளையும் ஆசைகளையும் நீ வளர்த்துக்காத. லக்ஷ்மி, வந்துட்டியம்மா? அம்மாடி லக்ஷ்மி, உன்னதான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? எதுக்கு? நீங்க தான் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு போனீங்களம்மா. அந்த நல்ல விஷயத்தை கேட்க தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம்.